வணக்கம். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி பலியானவர்களுடைய எண்ணிக்கை தற்போது உயர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. 63 பேர் பலியாகியுள்ளனர். இந்த விஷயத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் டெல்லியிலிருந்து வந்து அதனுடைய இயக்குனர் எல்லார்கிட்டையும் விசாரணை பண்ணிட்டு போயிருக்காரு. அதன் பிறகு தேசிய மகளிர் ஆணையம் சார்பில் அதனுடைய உறுப்பினர் திருமதி குஷ்பு அவருடைய தலைமையில் 3 நபர் கொண்ட விசாரணை கமிஷன் அமைத்து விசாரணை கேட்டு டெல்லியிலிருந்து உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் குஷ்பு அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார். விசாரணை முதலில் எங்கே ஆரம்பிக்கிறார் என்றால் அந்த காவல் நிலையத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த காவல் நிலையத்தில் பணிபுரிகின்ற இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் எஸ்ஐ, அந்த சப்டிவிஷன் டிஎஸ்பி எல்லார்ட்டையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, முதல் இதுவரைக்கும் எத்தனை பேர் கைதாகி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் மீது ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறதா, அதுக்கப்புறம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பது சம்பந்தமாக எத்தனை நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதில் எத்தனை பேர் வெளியே வந்திருக்காங்க, எத்தனை பேர் சிறையில் இருந்திருக்கிறாங்க, பெண்கள் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் அருந்த அளவிற்கு அவல நிலை இங்கே இருக்கின்றது. காவல் நிலையத்தில் அருகிலேயே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியாதா, இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதன் பிறகு மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை திட்ட அலுவலர் தீபா அப்படிங்கிறவங்ககிட்டையும் விசாரணை பண்ணியிருக்காங்க குஷ்பு அவர்கள். அதன் பிறகு விஷசாராயம் அருந்தி பலியானவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி அங்கேயும் விசாரித்து வந்திருக்கின்றார். இந்த விசாரணை குறித்து முழு அறிக்கையும் நான் டெல்லிக்கு சென்று சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன கூறுகிறார் என்றால், மீண்டும் சிறையில் இருப்பவர்கள், அதாவது கள்ளச்சாராயம் விற்றவங்க மறுபடியும் வெளியே வருவாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க, விற்பாங்க, நம்ம மக்கள் போய் குடிப்பாங்க, இதை காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம் அப்படின்னு நீட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல பிரச்சனை வருது, தகராறாகுது, ஒருத்தர் கம்பு எடுத்து அடிச்சிட்டான், அதில் செத்து போயிட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்க போலீஸு? கொலை வழக்கு போடுவாங்க. அந்த சம்மந்தப்பட்ட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் சேர்த்து கொலை வழக்கு போட்டுருவாங்க. அதானே போடுவாங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்களே. தெரியாமல் அடிச்சிட்டான் போடாமல் விட்டுருவாங்களா? கொலை வழக்கு தானே போடுவாங்க. விஷசாராயம் என்று தெரிந்தே இதை குடித்தால் உயிருக்கு ஆபத்து, இறந்து விடுவார்கள் என்று தெரிந்தே அதை விற்பனை செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 63 பேர் இறந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் கொலைக்கு உண்டானது தானே. அப்போ இந்த விஷசாராயம் விற்றவன்லேருந்து, எத்தனால் கொடுத்தவன்லேருந்து, அந்த கம்பெனி மேனேஜர், உரிமையாளர், ஏஜென்ட்டு எல்லார் மேலேயும் கொலை வழக்கு போடணும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பாதக செயல்களுக்கு, இது போன்ற சமூக விரோத குற்ற செயல்களுக்கு துணை போன காவல்துறை அதிகாரிகள் மீதும் கொலை வழக்கு பதிய வேண்டும். அதுதான் நியாயமான விசாரணை. அதுதான் இந்த அரசு நடவடிக்கை ஒழுங்காக எடுக்கிறது என்றால் இதுதான் சரியான விஷயம். நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒரு நடவடிக்கை எடுக்கலை. லோக்கலில் இருந்த லாண்ட் ஆர்டர் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சட்ட ஒழுங்கு எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகே, அவர் இப்போ தான் வந்திருக்காரு, நிலவரமே தெரியாது, அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சாராயத்திற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற எஸ்பி மேலே நடவடிக்கை இல்லை. நான் மீண்டும் மீண்டும் இதை தான் வலியுறுத்துகிறேன். ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை? ஏன் பயப்படுறீங்க? இதுவரை யாராவது கேட்டிருக்கிறீங்களா? எந்த சமூக வலைதளத்திலாவது நீங்கள் பதிவிட்டு இருக்கின்றீர்களா? யாராவது யூடியூபர்கள் பேசியிருக்கிறீங்களா? தொலைக்காட்சியிலே இது போன்ற செய்திகள் போட்டிருக்கிறீங்களா? இந்த மாதிரி ப்ரொஹிபிஷனுக்கு ஒரு எஸ்பி தனியாக இருக்காரு, அந்த எஸ்பி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யாராவது அரசாங்கத்தை கேட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்கள்.
இல்லை நிருபர்கள் அந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் ஒளிபரப்பலையா தொலைக்காட்சியில்? எனக்கு ஒன்றும் வியப்பாக இருக்குது. இது டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் சஸ்பெண்ட் பண்ணிட்டால் போதுமா? உயர்மட்ட அதிகாரியே காத்திருப்போர் பட்டியல். இதுதான் இந்த அரசு எடுக்கின்ற நடவடிக்கையா? காத்திருப்போர் பட்டியல்னா வேக்கன்சி ரிசர்வ், மறுபடியும் எங்கேயாவது தூக்கி போட போகிறாங்க அவரை, அதானே? அப்போ அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு சிபிஐ என்கொயரி வேணும், சிபிஐ என்கொயரி. எனக்கும் அதில் உடன்பாடு தான், சிபிஐ என்கொயரி வேணும் தான், கரெக்டு. துப்பாக்கி சூடு நடத்துனாங்க நெல்லையில், அதுக்கு என்ன கேட்டிங்க நீங்கள்? விசாரணை கமிஷனை வச்சாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், பக்காவாக நடவடிக்கை எடுக்கணும், அதாவது பினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க, குற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க அருணா ஜெகதீசன். என்ன பண்ணுச்சு இந்த அரசு? ஒன்றும் பண்ணல. அது கேட்டாரா எடப்பாடியார்? கிடையாதே. வாச்சாத்தி கிராமத்தில் நடந்த கொடுமைக்கு அப்போது இருந்த அதிகாரிகள் எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும்னு ஹைகோர்ட் சொல்லிச்சு. 4-5 மாதம் ஆகுது சொல்லி இன்னும் நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா விசாரணை வேணும்னு? சொல்லுங்கள். இதையெல்லாம் யார் கேட்பது? இதுக்கு மட்டும் விசாரணை கமிஷன் கேட்குறது, சிபிஐ விசாரணை வேணுன்றீங்க. நியாயமானது தான், தேவை தான். ஏன்னா லோக்கல் போலீஸ் விசாரித்தா இது உண்மை நிலை நம்பகத்தன்மை இருக்காது. ஏன்னா அண்டை மாநிலம்லாம் இதில் கலந்துருக்கிறதுனால சிபிஐ விசாரித்தா தான் சரியான நிலைமை வரும். அரசியல் பண்ணணுன்றதுக்காக பிடிச்சி தொங்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் நீங்கள் சமூகத்திற்கு எதிராக நடக்கின்ற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் குரல் கொடுத்துருந்தீங்களா உங்களை பாராட்டலாம். எல்லாத்துக்கும் சொல்லி தான் இதுக்கு எதுக்காவது உங்களுக்கு தேவையானதை மட்டும் பிடிச்சி தொங்கி நின்றீங்களா என்ன அர்த்தம்? இப்போ அந்த சுயநலம் மட்டும் இருக்கக்கூடாது. இதில் உங்கள் கட்சிக்காரங்க கூட தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அது சிபிஐ என்கொயரி இருந்தால் எல்லோரும் மாட்டுவாங்க. ஆனால் நம்ம முதல்வர் சிபிஐ என்கொயரி வேணாம் அப்படிங்கிறார். அவர் நம்ம அட்வொகேட் ஜெனரல் ஹைகோர்ட்டில் சொல்கிறாரு சிபிசிஐட நடவடிக்கை பக்காவாக எடுத்துன்னுக்குறாங்க. சிபிஐ கொடுத்துட வேண்டியது தானே? ஏற்கனவே அதான் சொல்லிட்டு இருக்கேன், கொடுத்துருங்க, ஏன் பயப்படுறீங்க? கொடுக்க வேண்டியது தானே? உண்மை நிலவரம் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு சமூக அக்கறை இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கணும். சட்டமன்றத்தில் அதிமுககாரங்களை எதுக்கு வெளியே அனுப்புறீங்க? பேசட்டும், அவங்க பேச விடுங்க. ஏன் அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? அப்போ அராஜகம் தானே இது? சொல்லுங்கள், அராஜகம் தானே? இப்போ பாருங்கள், 2-3 நாள் பரபரப்பாக இருந்துச்சு, இப்போ ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சா? வாழ்க்கை சகஜமாக போச்சு. அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 63ன்றது இன்னும் ஏறுமோ குறையுமோ கடவுளுக்கு தான் தெரியும். ஏறக்கூடாது தான் நம்ம எண்ணம், நமக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. ஆனால் இவங்க பண்ணிருக்கிற அயோக்கியத்தனம், 25 ஆண்டு காலமாக ஒருவர் அங்கே சாராயம் விற்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது யாருக்குமே தெரியாதா? எல்லாருடைய உதவியோடு எல்லாருடைய அரவணைப்போதோ தான் அந்த நாதாரி அந்த சரக்கை விற்றுருக்கிறான். என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க சொல்லுங்கள்? சிபிசிஐடி என்கொயரி பண்ணுவாங்க, கரெக்டு. என்ன என்கொயரி பண்ணுறாங்க அவங்க? எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவீங்களா? எஸ்பி மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது. நஞ்சாங் குஞ்சான் இவனெல்லாம் தூக்கி உள்ள போடுவீங்க. நொங்க சாப்பிட்டவன் போயிட்டு நொங்க சும்மா இருந்த நொங்க எடுத்து அடித்து சாப்பிட்றான் பாருங்க, அவனை தான் அக்யூஸ்டாக போடுவாங்க. பனை மரத்தை கீழே நின்று பாலை குடித்தாலும் கல் குடித்த மாதிரிலாம் அப்பாவிங்களை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. இந்த நிலைமை இந்த நாட்டிலே இப்படி தான் போய்கினே தான் இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்போ இவங்க சீர்தூக்கி யாராக இருந்தாலும் தவறு செய்பவர்கள் தவறு தான், அதன் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேணும்னு பாரபட்சம் இல்லாமல் எப்போ இந்த அரசு செயல்படுதோ, அதுவும் இந்த போலீஸை பார்த்து பயப்படாமல் சுதந்திரமாக எப்போ வேலை பார்க்குறாங்களோ அப்போ தான் இந்த மக்களுக்கு நல்ல விடிவு காலம் பிறக்கும். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.